பெரிய விருந்து. இப்ப நீங்க விருந்து கூப்பிடலன்னு யார் அழுதாங்க? வர பிடிக்கலன்னு சொல்லிருக்கலாமே. நான் வரலன்னு தான் சொன்னேன். எங்க அப்பா சொன்னதுனாலதான் வேற வழியே இல்லாம அங்க வந்தேன். இப்பதான் யோசிக்கிறேன், அங்க வராமலே இருந்துக்கலாம். எங்க மாமா பேசுனதுல என்ன தப்பு? அவர் பேசின எல்லாமே தப்புதான். ஏய், சத்தமா பேசாதீங்க. அவரை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திட்டீங்களே. அவமானப்படுத்தணுங்கிற நோக்கத்துல எல்லாம் யாரும் எதுவும் சொல்லல. எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடக்கூடாதுல. உங்களை எல்லாம் மதிச்சு அவர் வந்தார்ல, அவர் தப்புதான். அவர் உங்க வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது. வர சொல்லி யாரும் கட்டாயப்படுத்தலையே. எல்லாரும் ஒன்னா போறோம், ஃபேமிலியா சந்தோஷமா இருப்போம்னு அவர் நினைச்சிருக்கலாம். அது நடக்க கூடாதுன்னு வந்து வேணும்னே பிரச்சனை பண்ணிருக்கலாம். ஏய், ரொம்ப பேசாத. அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவரை பத்தி எனக்கு முழுசாலாம் தெரியாதுங்க. ஆனா இன்னைக்கு அவர் நடந்துகிட்டது தப்புன்னு மட்டும் எனக்கு தெரியும். நீ திமிரு பிடிச்சு உன் இஷ்டத்துக்கு ஆடுற, அதே மாதிரி உன் தங்கச்சி ஆடணும்னு நினைக்கிறியா? ஆடுறது பாடுறதுலாம் அவளோட உரிமை. அவ இஷ்டத்துக்கு அவ இருக்கதான் செய்வா. அதை கேட்க உங்க மாமாக்கு என்ன உரிமை இருக்கு? கத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அவருதான் அசிங்கமா நடந்துகிட்டாரு. அதை நியாயப்படுத்தி நீங்களும் அவரை மாதிரி நடந்துக்காதீங்க. வீட்டுக்கு பெரியவங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க. சின்ன பசங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கதான் செய்வாங்க. எங்க வீட்லயும் 2 பெரியவங்க இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. ஆமா, ரொம்ப தெரியும். உங்க அம்மா வீட்டை விட்டே வெளியே போகாத.